ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராம் பேசுறேன். இனி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான கடவுளான கிருஷ்ண பரமாத்மாவே இந்த பூமியில அவதரிச்சு அவருடைய டிராவல் பண்ண அர்ஜுனன் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சாதாரண ஒரு வயதான முதியவருக்கும் இடையே நடந்த ஒரு தர்மம் செய்யற விஷயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ணரும் அர்ஜுனும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்ப நடந்து போயிட்டு இருக்கும்போது ரொம்ப வயதான ஒரு தள்ளாத வயசுல ஒரு முதியவர் அவங்க எதிர்க்க வந்த உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனையும் பாக்குறாரு. பார்த்த உடனே அவருடைய நிலவரத்தை சொல்றாரு. ரொம்ப வயதாயிடுச்சு, முதுமை ஆயிடுச்சு, எனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. உடனே அர்ஜுனர் பார்க்கிறாரு. அவர்கிட்ட இருந்த 1000 பொற்காசுகளை எடுத்து அந்த முதியவர் கிட்ட தராரு. தந்த உடனே அந்த முதியவர் ரொம்ப சந்தோஷமா அவரோட வீட்டுக்கு போறாரு. இந்த 1000 பொற்காசை வச்சு நம்ம குடும்பம் 5-6 வருஷத்துக்கு நம்மளும் நம்ம மனைவியும் சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சுக்கிட்டே போறாரு. போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒரு திருடன் என்ன செய்யறாரு, அவரை பின்தொடர்ந்து போயிட்டு அந்த 1000 பொற்காசுகளையும் திருடி எடுத்துக்கிட்டு போறாரு. அவ்வளவுதான். ரொம்ப மன கஷ்டத்தோட அவர் வீட்டுக்கு போறாரு. அதுக்கப்புறமா ஒரு சில நாள் கழிச்சு திருப்பி அதே அவர் போகும்போது திரும்பவும் அர்ஜுனரையும் கிருஷ்ணரையும் பாக்குறாரு. பார்த்து இதே மாதிரி ஒரு திருடன் என்கிட்ட இருந்த 1000 பொற்காசுகள் நீங்க கொடுத்ததை திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சொல்லிட்டு அர்ஜுனன் என்ன செய்யறாரு, அவர் கையில இருந்த ஒரு நவரத்தின விலை மதிப்பற்ற ஒரு நவரத்தின கல்லை கொடுக்குறாரு. இதையாவது நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே சொல்லிட்டு இவர் போறாரு. இந்த நவரத்தின கல்லு ரொம்ப விலை மதிப்பற்றது சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, அவர் வீட்டுல இருக்க பறந்த மேல, அதாவது ஸ்லாப் அது மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அந்த இடத்துல யாருக்கும் தெரியாம இவருடைய மனைவிக்கும் இவருடைய குழந்தைகளுக்கும் தெரியாது அது எல்லாத்தையும் எடுத்து இவர் பத்திரமா இவர் மட்டுமே தெரிஞ்ச விஷயமா இதை வச்சு ஒளிச்சு வைக்கிறாரு. ஒளிச்சு வச்ச உடனே ஒரு நாள் என்ன செய்யறாங்க, இவருடைய மனைவி என்ன செய்யறாங்க, தண்ணி இல்லாத காரணத்தால மேல இருக்க பானை எடுக்கிறாங்க. அந்த பானையில அந்த கல்லு மறைஞ்சிருக்கு, இவர் மறைச்சு வச்சிருக்காரு. எடுத்துக்கிட்டு ஆத்துல போயிட்டு தண்ணி எடுக்கிறாங்க. அப்ப கழுவும் போது அந்த நவரத்தின கல்லு விழுந்துருச்சுங்க. அவ்வளவுதான். இவங்க தண்ணியை பிடிச்சிட்டு வீட்டுல வைக்கிறாங்க. மேல பாக்குறாரு. டெய்லி இவர் பாக்குற பழக்கம் இருக்கு. மேல பார்த்த உடனே என்னடா பானையை காண உடனே மனைவி கிட்ட கேட்கறாங்க, நான் இது மாதிரி தண்ணி பிடிக்க போனோன்னு ஆத்துல அந்த கல்லு விழுந்துட்டு இருக்கு. அவங்களுக்கும் தெரியாது இது விலை மதிப்பு இல்லாத கல்லுன்னு. அவர்தான் வீட்லயே புலம்புறாரு, சண்டை போடுறாரு அவங்க மனைவியோட. திரும்ப கிருஷ்ணர் கிட்ட போறாரு. அர்ஜுனனை பாக்குறாரு. பார்த்த உடனே என்கிட்ட இது மாதிரி நீங்க கொடுத்தது இந்த வாட்டியும் போயிடுச்சுன்னு. அவ்வளவுதான். அர்ஜுனர் சொல்றாரு, இவர் சரியான அதிர்ஷ்ட கட்டவராகவே இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்ணலான்னு கிருஷ்ணர் கிட்ட கேட்ட உடனே கிருஷ்ணன் சொல்றாரு, இவருக்கு வெறும் 2 பொற்காசை மட்டும் நீ கொடு அர்ஜுனா அப்படின்றாரு. அவ்வளவுதாங்க. அந்த 2 பொற்காசை வாங்கிட்டு இவர் போறாரு. போகும்போது நினைச்சுக்கிட்டே போறாரு, என்னடா இது 1000 பொற்காசு கொடுத்தாரு, அடுத்தது விலை மதிப்பற்ற நவரத்தின கல் எல்லாம் கொடுத்தாரு, இந்த வாட்டி வெறும் 2 பொற்காசு அர்ஜுனன் கொடுத்திருக்காரு, இதை வச்சு நம்ம என்ன பண்றது யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க ஒரு மீன்காரன் வராங்க. ஒரு 2 மீனை வச்சுக்கிட்டு இந்தாங்க இதை வாங்கிக்கன்றாரு. இவரும் இந்த 2 பொற்காசை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், சரி ஓகே இந்த மீனையாவது வாங்கிக்கலாம், ரொம்ப உயிரோடவே இருக்கு, 2 மீன் எடுத்துன்னு போய் ஆத்துல விட்டுடலாம், இதையாவது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே 2 பொற்காசை கொடுத்து 2 மீன் வாங்கிக்கிறாருங்க. அந்த மீனை வாங்கிட்டு போய் ஒரு மீனை ஆத்துல விட்டுறாரு. இன்னொரு மீன் அப்படியே துடிக்குது. என்னடான்னு பார்த்தா அதோட வாயில பார்த்தா அவ்வளவுதாங்க, இவர் மனைவி விட்டாங்க தெரியுமா, அந்த நவரத்தின கல் அது இருக்குது. அவ்வளவுதான். அந்த நவரத்தின கல்லை எடுத்துட்டு இவர் சந்தோஷமா போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா போகும்போது எதிர்க்க ஒரு திருடன் வரான். திருடன் வந்தவனே திருட இவர் கத்தும் போது இவங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க கிருஷ்ணரும் அர்ஜுனும். இவர் திருட கத்தும் போது அவ்வளவுதாங்க, அந்த வழியில வந்த அர்ஜுனர் கிருஷ்ணர் அந்த திருடனை பிடிச்சி இவருக்கு அவங்க கிட்ட இருந்த திருடன பொருட்கள் எல்லாத்தையும் திருப்பி ரெக்கவரி பண்றாங்க. அந்த 1000 பொற்காசையும் திருப்பி அந்த வயதான முதியோருக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அர்ஜுனன் என்ன செய்யறாரு, கிருஷ்ணன் கிட்ட சொல்றாரு, கிருஷ்ணா எத்தனை வாழ்க்கையில திருப்பு முனை அமைதி, திடுப்புன்னு எவ்வளவு விஷயம் நடக்குது, இவ்வளவு நாள் வரைக்கும் இவர் ஒரு அதிர்ஷ்டவராகவே இருந்தாரு, இன்னைக்கு பாரு அர்ஜுனா கிருஷ்ணா அப்படின்றாரு. கிருஷ்ணரும் ஆமா அர்ஜுனா, இவர் இத்தனை நாளா சுயநலத்தோடும் அப்படி இருந்தவர், இன்னைக்கு அவர் பொது நலமா யோசிச்சாரு அப்படின்ற. அவர் என்ன இத்தனை நாள் சுயநலமா இருந்தாரு, இன்னைக்கு என்ன பொது நலமான்றாரு. நீ 1000 பொற்காசை கொடுக்கும் போது அவர் என்ன நினைச்சாருன்னா, அவரும் அவருடைய குடும்பம் மட்டுமே சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைச்சாரு. அதனால அவருக்கு நீ கொடுத்த அந்த 1000 பொற்காசுமே அவருக்கு உபயோகம் இல்லாம போகுது அப்படின்றாரு. ஓகே சரி, நான் கொடுத்த விலை மதிப்பற்ற நவரத்தின கல் அது எப்படி அவர்கிட்ட இருந்து போச்சு அப்படின்னு கேட்கிறாரு அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, ஆமா அர்ஜுனா, அந்த 1000 பொற்காசாவது அவனும் அவனோட குடும்பம்னு நினைச்சான். ஆனா இந்த நவரத்தின கல், விலை மதிப்பற்ற அந்த நவரத்தின கல்லை தானும் உபயோகிக்காம மத்தவங்களுக்கும் உபயோகப்படுத்தாம
அதை பொத்தி பொத்தி பாதுகாத்தான். அதனால அதுவும் அவங்க கிட்ட இருந்து போயிடுச்சு. ஆனா நீ இப்ப கொடுத்த தெரியுமா அந்த 2 பொற்காசுகள் வந்து அவனுடைய சுயநலத்துக்கு யூஸ் பண்ணாம ஏன் மத்தவங்களுக்கு அதை உபயோகப்படுத்தணும்னு நினைச்சான், மத்த உயிரினத்துக்கு. அதனால வந்து அவன் வந்து வாழ்க்கையில வந்து இழந்த எல்லாத்தையுமே வந்து அடைய வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. எப்பவுமே தான்னு நினைக்காம மத்த உயிரையும் வந்து நம்மளுடைய உயிர் மாதிரி நினைச்சா கடவுள் நமக்கு மேல இருக்கவன் கண்டிப்பா நம்மளையும் எங்கேயாவது ஒரு இடத்துல முன்னேற்றுவாங்க. எப்பவுமே இவனை பத்தி மத்தவங்களை பத்தியே பேசிக்கிட்டு பொருளை பேசிக்கிட்டு மத்தவங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு மத்தவன் எப்படி கெட்டு போனோம் அது மாதிரிலாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறத விட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எப்ப நெக்ஸ்ட் லெவல்ல போலாம் அதை பத்தி நம்ம யோசிச்சாலே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா அமையுங்க. நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சல்யூட்.